ஜூன் முதல் மேஷ ராசிக்கு 4 வகை ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, கடந்த 20 ஆண்டுகளாக நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் மிகுந்த போராட்டங்களை சந்தித்து வந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போது நல்ல காலம் பிறந்துவிட்டது. இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் காற்றில் பறக்கப் போகிறது. ஆம், வருகிற ஜூன் மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று வீசப் போகிறது. இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி உங்கள் ராசி பலனை நன்கு ஆய்வு செய்து வழங்கும் விசேஷ செய்தி இது. மேஷ ராசி அன்பர்களே, கடந்த மாதம் வரை மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் இந்த மாதம் ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்த நிலையில் சனி பகவான் கடந்த 2023 வரை உங்களை படாத பாடுபடுத்தி இருப்பார். தற்பொழுது அவர் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை கும்பராசியில் குடியிருக்கிறார். இந்த அமைப்பும் உங்களுக்கு அபரிதமான பலன்களை அள்ளித்தர இருக்கிறது. சனி பகவான் போலவே உங்களை தொல்லைக்குள்ளாக்கி வந்தவர்கள் ராகுவும் கேதுவும். இவர்கள் இருவருமே உங்களுக்கு எதிரிகளாக இருந்து வந்தார்கள். அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு உள்ளேயே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு உடல்நல குறைவுகளையும் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் தந்து கொண்டிருந்தார். இதேபோல் கேதுவானவர் இதுவரை உங்கள் ராசியில் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு எடுத்த காரியங்களில் தோல்வியை ஏற்படுத்தி வந்தார். இப்பொழுது ராகுவும் கேதுவும் இடம் மாறிவிட்டார்கள். இதன் மூலமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவர்களோடு சேர்ந்து சுக்கிர பகவானும் உங்கள் ராசி மீது அளவற்ற கருணை காட்டப் போகிறார்கள். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நம்ப முடியாத அளவிற்கு குபேர யோகமும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். முன்னதாக நீங்கள் என்ன பாடுபட்டிருப்பீர்கள் தெரியுமா? உங்கள் குடும்ப வாழ்க்கையின் பொருளாதாரம் படுமோசமான சூழ்நிலைக்கு சென்று உங்களை வேதனைப்படுத்தி இருக்கும். மாதந்தோறும் கடனுக்கு பணம் கேட்டு பலரை கெஞ்சி இருப்பீர்கள். உங்களை பார்த்தாலே இவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று அடையாளம் காணும் அளவிற்கு மனம் உருக்குலைந்து போயிருப்பீர்கள். எல்லாம் போச்சு, இனிமேல் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்ற உச்சகட்டத்திற்கு வந்திருப்பீர்கள். ஆனாலும் உங்களை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இத்தனை துன்பங்கள், துயரங்கள் வந்த போதிலும் கூட எதையும் வெளிக்காட்டாமல் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதுதான் உங்களது கடந்த கால நட்சத்திர ராசி பலன்களாக நடந்து வந்திருக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கை டோன்ட் வரி பி ஹாப்பி என்கிற அளவில் மாறப்போகிறது. முதலில் குரு பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்தான் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். வருகிற ஜூன் மாதம் முதல் உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் அடியோடு மாறப்போகிறது. வாங்கிய கடன் எல்லாம் அடைக்கப் போகிறீர்கள். சுப செலவுகள் செய்ய போகிறீர்கள். இது மட்டுமல்ல, சொந்தமாக நிலம், வீடு, பொன் பொருள் வாங்க போகிறீர்கள். ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் முதலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வந்து விட்டார். எனவே உங்கள் குடும்பத்தில் இனிமேல் குதூகலம் பிறக்கும். திருமணம், குழந்தை பேறு, வாகன யோகம் என பல்வேறு பாக்கிய பலன்கள் இனிமேல் தொடர்ச்சியாக நடக்கப் போகின்றன. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8, 11ஆவது வீட்டில் இருப்பதால் குபேர யோகமே வந்து சேரப்போகிறது. இதனை அடுத்து நீங்கள் கேது பகவானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு விபரீத ராஜயோகங்களை உருவாக்கி தரப்போகிறார். உங்களிடமிருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையை துடைத்து எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையை தரப்போகிறார். அடுத்ததாக நீங்கள் சனி பகவானுக்கு மிகப்பெரிய கும்பிடு போட்டு நன்றி சொல்லுங்கள். அவர் இப்பொழுது கும்பராசியில் இருக்கிறார். வருகிற 2026ஆம் ஆண்டு வரை அங்குதான் அவர் குடியிருப்பார். தற்பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் எனப்படும் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். எனவே உங்கள் மனதில் இருந்த சோர்வும் சோகமும் இனி ஓடி மறைந்துவிடும். மிகுந்த சுறுசுறுப்பான மனிதராக மாறிவிடுவீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுப்பீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும்.
உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே தீரும். அடுத்து சுக்கிர பகவானுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லுங்கள். சுக்கிர பகவான் கடந்த 19ஆம் தேதி ரிஷப ராசிக்குள் நுழைந்திருக்கிறார். இதன் மூலம் உங்கள் ராசிக்கு ஏராளமான நன்மைகளை செய்ய போகிறார். முதலில் அவர் உங்கள் கஷ்டத்தை சரி செய்ய காத்திருக்கிறார். தொடர்ந்து பொன் பொருள் வாங்கி தரும் யோகத்தையும் வழிநடத்தி தருவார். உங்கள் வீட்டில் சுப காரியங்களை நடத்தி தந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார். இறுதியாக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது ராகு பகவானுக்கு. இன்னும் 6 மாதங்களுக்கு ராகு பகவானின் சிறிய சிறிய தொல்லைகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இருந்த போதிலும் 6 மாதங்கள் கழித்த பிறகு ராகு பகவான் உங்கள் தொழிலில் லாபம் ஏற்படுத்தி தருவார். பதவி உயர்வு பெற்று தருவார். சம்பள உயர்வு கூடவே தேடி வரும். புகழ் பெருகும். நல்ல காரியங்கள் நடைபெறும். இன்னும் 6 மாதங்களுக்கு ராகு பகவான் மட்டுமே உங்களுக்கு தொந்தரவுகள் தருவார். அந்த வகையில் உடல்நல ரீதியாக மிக கவனமாக இருங்கள். நோய் நொடிகள் உங்களை தாக்கி கஷ்டப்படுத்தலாம். தொழிலில் புதிய முதலீடு செய்யாதீர்கள். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் சிறு சிறு பூசல்கள் வரலாம். சில காரியங்களில் தடைகளும் ஏற்படலாம். ஆனால் இவற்றையெல்லாம் கண்டு பயப்படாதீர்கள். பொறுமையுடன் கடந்து செல்லுங்கள். கூடவே குரு, ராகு, கேது, சனி ஆகியவற்றின் ராஜபலன்களும் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிடும். எனவே உற்சாகத்துடன் வீடு நடை போடுங்கள். நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அவர் எங்கிருந்தாலும் கையெடுத்து கும்பிடுங்கள். வேலுண்டு வினையில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை என மனதுக்குள் அடிக்கடி சொல்லி வாருங்கள். முடிந்தால் ஒரு முறை பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் ராசிக்கு பழனிமலை முருகன் பல யோகங்களை அள்ளித் தருவார். குறிப்பிட்ட காரியங்கள் செய்யும் பொழுது இளம் சிவப்பு நிறத்திலான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். நீல நிறமும் உங்களுக்கு யோகமான நிறம்தான். இது தவிர 5 மற்றும் 9ஆம் எண்கள் உங்களுக்கு யோக பலன்களை தரும். இந்த தேதிகளில் வரும் நாட்களில் நீங்கள் செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். கடந்த 20 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகம்தான். எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு தயாராகிவிடுங்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசிக்கு முருகப்பெருமானின் பார்வை அருள் கிடைத்திருக்கிறது. எனவே உங்களை இனிமேல் யாராலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்று ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு ஜோதிட குழு. நன்றி, வணக்கம்.